நம்ம ஒரு டூலும் நம்ம ரெஸ்யூம்ல அப்லோட் பண்ணோம்னா நம்மளுக்கு கால்ஸ் வரதும் நம்மளுக்கு இன்க்ரீஸ். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன லேர்ன் பண்றோம்னா இந்த டிப்ளாய்மெண்ட் எப்படி நடக்குது அப்படின்ற ப்ராசஸ் அண்ட் ஸ்டெப்ஸை நம்ம லேர்ன் பண்றோம். இது ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தாங்க. ஆனா நடுவில் டெவலப்பரோட டச் இருக்கிறதுனால தான் ஒரு டெவலப்பர் வந்து இந்த கிளாஸ் எடுக்கிறாங்க. ரைட். இப்போ சோஃபார் நம்ம பார்த்ததுல எனி டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா கேன் டூ ஆஸ்க் மீ கைஸ். டிப்ளாய்மெண்ட்ல வந்து 2 டைப் ஆஃப் டிப்ளாய்மெண்ட் சொன்னீங்க. இன் பிளேஸ் ஒன்று, ப்ளூ கிரீன் ஒன்று. இன் பிளேஸ் வந்து டைரக்டா வந்துட்டு அப்படியே எல்லா மிஷின்லயும் டைரக்டா டிப்ளாய் பண்ணிடும். ஈவன் மோர் தென் 100 நம்பர் ஆஃப் மிஷின்ஸ்னா கூட டைரக்டா டிப்ளாய் ஆயிடும். ப்ளூ கிரீன்ல வந்துட்டு இன்கேஸ் ஏதாவது இஷ்யூ இருந்தது அப்படின்னா இன் பிட்வீன் இட் ஸ்டாப் அப்படின்னு. இப்போ அந்த ஸ்டாப் பண்ண வரைக்கும் உள்ள சக்சஸ் ஆன மிஷின் வரைக்கும் ப்ளூவா, இல்ல சக்சஸ் ஆனது கிரீன், ரிமைனிங் வந்து ப்ளூவா? ரிமைனிங் ப்ளூ. எஸ். ஸோ சக்சஸ் ஆனது வந்து கிரீன் இல்லைங்களா? அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த ரிமைனிங் வந்து நம்ம எப்படி டிப்ளாய் பண்றது? டிப்ளாய் பண்ணும்போது அந்த கிரீனையும் ரெஃபர் பண்ணாதா? இல்ல, நமக்கு ஆல்ரெடி அதுல டிப்ளாயிங் ஆயிடுச்சுன்னா அந்த இதை நம்ம ஸ்கிப் பண்ணிடும். ஏன்னா நம்ம இப்போ புதுசா அப்லோட் பண்ண போது நமக்கு ஆல்ரெடி இப்போ எஸ்டிபிடி இந்த இதெல்லாம் டூல்ஸ் ஆல்ரெடி இருந்துச்சுன்னா இப்ப நீங்களே எம் இன்ஸ்டால் எஸ்டிபிடின்னு கொடுக்குறீங்கன்னா அது என்ன பண்ணுவோம், ஆல்ரெடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டெப் நம்ம ஸ்கிப் பண்ணிடும். ஓகே. செகண்ட் வந்துட்டு மேபி நீங்க கோட் பைப்லைன்ல கவர் பண்ணுவீங்களான்னு தெரியல. இப்போ இன்கேஸ் நம்ம கோடு மாடிஃபை பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த மாடிஃபை ஆன கோட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ஸ்கெடியூல்ல இருக்குமா, இல்ல நம்ம ஆன் டிமாண்ட்ல போட்டு பண்ணணுமா? நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஷெட்யூல் இருக்காது, நம்ம தான் இப்போ மேனுவலா பண்ணணும். ஸோ கிரியேட் டிப்ளாய்மென்ட் கொடுத்தாதான் மேனுவலா திருப்பி நடக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக தான் கோட் பைப்லைன் யூஸ் பண்ண போறோம். ஓகே ஓகே. எஸ். அண்ட் ஆகாஷ், bro explain the create deployment step again. Create deployment. Create a deployment na enna? Ipo nama first deployment group nama set pannom. So deployment group na enna, for example ku deployment group ஆறாவது ஸ்டெப், ஏழாவது ஸ்டெப், இந்த ரெண்டு ஸ்டெப்புமே என்னன்னா நம்ம ஜிஒய்ல நம்ம பண்ண போற ஸ்டெப்ஸ் தான். ஸோ இந்த 6th ஸ்டெப் என்னன்னா ஃபர்ஸ்ட் டிப்ளாய்மெண்ட் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்னென்ன மெஷின்ஸ்லாம் நம்ம டிப்ளாய்மெண்ட் குரூப்புக்கு அடியில வரப்போகுது. அப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ 10 மெஷின் வச்சிருக்கோமா, 100 மெஷின் வச்சிருக்கோமா, அதை நீங்க டிப்ளாய்மெண்ட் குரூப்ல அந்த மெஷின்ஸ் எல்லாம் நீங்க சிம்பிளா சொல்லணும்னா கீ வேல்யூ பேரை வச்சு நீங்க செக் பண்ணிக்குவீங்க. ஸோ கீ வேல்யூ பேரை வச்சு நீங்க அந்த மெஷின்ஸ்ல ஆட் பண்ணிடுவீங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இந்த கீ வேல்யூ பேர் மேட்ச் ஆகி எனக்கு ஒரு 10 இன்ஸ்டன்ஸ் இருக்கு, ஒரு 15 இருக்கு, 12 இருக்குன்னு சொல்லிட்டு அதுவே கண்டுபிடிச்சோம். அப்ப நம்ம அதெல்லாம் ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணி முடிச்சோம்னா நம்ம என்ன பண்ணோம்னா கிரியேட் டிப்ளாய்மெண்ட் அப்படின்னா டிப்ளாய் பண்ணு. ஸோ நம்ம S3ல இருக்கிற கோடை எடுத்துட்டு வந்து இந்த மெஷின்ஸ் எல்லாமே எனக்கு டிப்ளாய்மெண்ட் பண்ணு அப்படின்ற ஸ்டெப் தான் நம்ம கிரியேட் டிப்ளாய்மெண்ட். நீங்க எதுவுமே தேவையில்லை, கிரியேட் டிப்ளாய்மெண்ட்னு கொடுத்த உடனே அங்க உள்ள என்ன பண்ணுவீங்கன்னா உங்களோட S3ல எங்க இடத்துல நீங்க உங்களோட ஜிப் ஃபைல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்றத நீங்க கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அங்கிருந்து இருக்கிற அந்த ஜிப் ஃபைல எடுத்துட்டு வந்து அவங்களோட மெஷின்ல டிப்ளாய்மெண்ட் பண்ணிடும். அவ்வளவுதாங்க. டிப்ளாய்மெண்ட்ன்றது என்னன்னா எங்க S3ல இருந்து நம்ம கோடு எடுக்கணும், எந்த இடத்துல இருந்து கோட் எடுத்துட்டு வந்து எங்க நம்ம போட போறோம், எங்க போட போறோம்ன்றத நான் டிப்ளாய்மெண்ட் குரூப்லயே நான் ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன். ஜஸ்ட் இப்ப நான் கிரியேட் டிப்ளாய்மெண்ட்னு கொடுத்தேன்னா எனக்கு அந்த கோடை இங்க இருந்து எடுத்துட்டு வந்து எனக்கு இங்க டிப்ளாய்மெண்ட்ன்றது நடந்துருது. அவ்வளவுதாங்க. ஜஸ்ட் டிப்ளாய் பண்ணு அப்படின்ற ஃபைனல் ஸ்டெப் தான் டிப்ளாய்மெண்ட். நம்ம 8வது ஸ்டெப்ன்றதை நம்ம ஓபன் பண்ணி நம்ம செக் பண்ணி பாக்குறோம். ஆனா இப்போ அகைன் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஸோ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ S3 டெவலப்பர், சாரி EC2 டெவலப்பர், அதான் மீனிங் EC2 இல்ல, நார்மலா ஒரு டெவலப்பர் ஒரு கோடை திருப்பி புதுசா அப்டேட் பண்றாரு அப்படின்னா இப்ப நம்மளும் என்ன பண்ணுவோம்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், நம்மளோட ஒயிட் கலர் பேக்ரவுண்ட்ல இருக்கிற மெஷின் எடுத்துக்கலாமே. இப்ப என்கிட்ட இப்ப கிளியர். ஸோ நம்ம என்ன பண்றேன், இப்ப cat index.html கொடுத்தனா hello cdcp கிளாஸ் அப்படின்னு இருக்கு. இப்ப நான் என்ன பண்றேன், இந்த index.html ஃபைலை நான் மாத்துறேன். ஸோ என்னன்னு மாத்துறேன்னா vi index.html hello cdcp கிளாஸ், இது ஃபைனல் செக்மெண்ட் இப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், ஒரு கோடை நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம திருப்பி இதை ஜிப் பண்ணி என்னோட S3க்கு நான் புஷ் பண்ணனா எனக்கு டிப்ளாய்மெண்ட்ன்றது நடக்காது. நீங்க தான் இப்ப நான் கடைசியா இந்த டவுட் கேட்டாங்க பாத்தீங்களா, 7வது ஸ்டெப், நீங்க போயிட்டு டிப்ளாய்மெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு மேனுவலா நம்ம கிளிக் பண்ணும். அப்படி கிளிக் பண்ணாதான் எனக்கு S3ல இருந்து எடுத்துட்டு வந்து இங்க டிப்ளாய்மெண்ட் பண்ணும். அப்ப நான் ஒரு வாட்டி டெவலப்பர் ஒரு கோட் அப்லோட் பண்றாருன்னா எனக்கு இது என்ன பண்ணணும்னா நம்ம ஒரு வாட்டி இங்க போயிட்டு மேனுவலா டிப்ளாய்மெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க செட் பண்ற மாதிரி இருக்கு. அப்ப அதுக்காக we are going to use a new tool which is called as code pipeline அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா கோட் பைப்லைன் சொல்லிட்டு புதுசா ஒரு டூல் நம்ம யூஸ் பண்ண போறோம்.
இந்த கோடு பைப்லைன் என்ன பண்ணும்னா இந்த டிப்ளாய்மெண்ட் ப்ராசஸ் நமக்கு ஆட்டோமேட் பண்ணும். எப்படி? let us go and open code pipeline. இந்த சர்வீசஸ்ல நம்ம இங்க என்ன பண்ண போறோம்னா கோடு டிப் பக்கத்துலேயே கோடு பைப்லைன் அப்படின்ற ஒரு டூல் யூஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ let us create a new pipeline. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு பைப்லைன் கிரியேட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு நம்மளுக்கு பேர்லாம் கேட்கும். என்ன பேர்னா பைப்லைன் பேர் ஏதாவது வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன்னா நம்ம இன்னைக்கு ஒரு பேர், இன்னைக்கு டேட் 30 மை பைப் அப்படின்னு சொல்ற நம்ம பேர் வச்சு 3005 அப்படின்னு சொல்ற நம்ம பேர் வச்சுக்கலாம். அண்ட் இங்கவே அதுவே என்ன பண்ணிக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு ரோல் அதுவே கிரியேட் பண்ணிக்குது. ஸோ நம்ம ஐஎம்ல ஒரு ரோல் கிரியேட் பண்ணுவோம் பாத்தீங்களா, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு கோடு பைப்லைனே அதுக்கு தேவையான ரோல் அது கிரியேட் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் நம்மளுக்கு சோர்ஸ் அப்படின்றது கேக்குது. சோர்ஸ்னா என்னன்னா எங்க உங்களோட கோடை நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்க. நம்மளுக்கு S3, கிட்டு, பிட் பக்கெட் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இப்போ நமக்கு காமிக்குது. ஏன்னா நம்ம பைப்லைன் யூஸ் பண்றதுனால ஆட்டோமேட்டிக்கா அங்க யாரோ ஒருத்தவங்க ஸ்டோர் பண்றாங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ணலாம், S3 சூஸ் பண்ணிக்கலாம். S3ல என்ன பக்கெட், மினி ப்ராஜெக்ட்ன்ற பக்கெட். என்ன ஆப்ஜெக்ட், நம்மளோட சாம்பிள் ஆப். ஸோ சாம்பிள் ஆப் டாட் ஜிப். ஸ்பெல்லிங் கரெக்டா பாத்துக்கோங்க. S3ல போயிட்டு எல்லாமே ஸ்மால்ல தான் கொடுத்துருக்கேன். அப்போ நான் இங்கேயும் கரெக்டா ஸ்மால்லே கொடுத்துட்றேன், சாம்பிள் ஆப் டாட் ஜிப். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இங்க டிஃபால்ட்டா கிளவுட் வாட்ச் எனேபிள் பண்ணிட்டோம்னா இந்த ஈவெண்ட்டை ஃபுல்லா கிளவுட் வாட்ச்ன்றது மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்ம இதை ஃப்ளோ ஃபுல்லாவே. ஸோ எனக்கு S3ல அப்லோட் பண்றதும் சரி, கோடு டிப்ளாயில நமக்கு புஷ் பண்றதும் சரி, இதுவுமே எல்லாமே கிளவுட் வாட்ச்ன்றது இது எல்லாமே எனக்கு மானிட்டரிங் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ நம்ம ஜஸ்ட் இந்த கிளிக் ஆஃப் பட்டன்ல கிளவுட் வாட்ச்ன்றதும் இங்க உள்ள கொண்டு வந்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் சோர்ஸ் நம்ம மாடிஃபை பண்ணியாச்சு. அடுத்த ஸ்டெப்ன்றது பில்டு அப்படின்னு இருக்குங்க. நம்ம கோடு டிப்ளாய் யூஸ் பண்றோம், கோடு பைப்லைன் யூஸ் பண்ண போறோம். ஆனா கோடு பில்டுன்றதை நம்ம யூஸே பண்ணல. அது ஏன் நம்ம கோடு பில்டு யூஸ் பண்ணலன்னா, இந்த கோடு பில்டு யூஸ் பண்ணுவாங்க. அது எப்ப யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம கிட்ட இப்போ ஒரு ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குன்னா அது நான் வார் ஃபைல், ஜார் ஃபைல் அப்படின்னு நான் கன்வெர்ட் பண்ணணும், பில்ட் பண்ணணும். ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலா பைத்தானா நான் கன்வெர்ட் பண்ணணும். அந்த மாதிரி ஏதாவது ஆப்ரேஷனுக்காக வில் பி யூசிங் பில்டு. நம்ம கிட்ட இப்ப என்ன இருக்கு, நம்ம கிட்ட இருக்கிறதே ஒரே ஒரு ஃபைல் தான். அந்த ஃபைலும் index.html. அப்ப இந்த index.html நான் பில்ட் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ ஜாவாலலாம் இந்த ஸ்டெப் டெவலப்பர் பண்ணுவாங்க, வச்சு ஒரு ஃபைலை அவங்க பில்ட் பண்ணுவாங்க. அப்படின்னா நமக்கு நம்ம ஜாவால நான் HTML பேஸ்ட் நான் ஃபைல் எழுதுறேன்னா அது நான் ஜாரு வாருன்னு சொல்லிட்டு நான் கன்வெர்ட் பண்ணுவேன். அதுதான் பில்டு ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கிட்ட இப்போ பில்டு ப்ராசஸ்ன்றது கிடையாது. அப்போ ஆப்ஷனல் நான் என்ன பண்றேன், பில்டு ப்ராசஸ் நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் நமக்கு என்ன இருக்கு, டிப்ளாய்மெண்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ எங்க நம்ம டிப்ளாய் பண்ண போறோம், எங்க டிப்ளாய் பண்ண போறோம்னா ஒன் செகண்ட் நம்ம எங்க டிப்ளாய் பண்ண போறோம்னா நம்மளோட இன்ஸ்டன்ஸ்ல நம்ம டிப்ளாய் பண்ண போறோம். நம்ம இங்க கோடு டிப்ளாய் அப்படின்றத நான் யூஸ் பண்ண போற சர்வீஸ். அப்ப நம்ம AWS கோடு டிப்ளாய் நம்ம சூஸ் பண்ணிக்கோங்க. என்ன அப்ளிகேஷன் நேம், நம்ம கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு அப்ளிகேஷன் சாம்பிள் ஆப். ஆட்டோமேட்டிக்கா என்ன டிப்ளாய்மெண்ட் குரூப், மை டிப்ளாய்மெண்ட் குரூப். அப்ப இது ஆல்ரெடி நம்ம பண்ணி வச்சிருக்கோம். ஸோ நான் என்ன பண்றேன்னா என்னோட டயக்ராம் படி நம்ம பைப்லைன் கிட்ட எங்க என்னோட சோர்ஸ் S3, எங்க நம்மளோட எது யூஸ் பண்றீங்க, கோடு டிப்ளாய் யூஸ் பண்றீங்க, இதெல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணிட்டீங்கன்னா இனிமே இந்த கோடு பைப்லைன் என்ன பண்ணும்னா இங்க இருக்கிற இந்த ஃப்ளோ எல்லாமே அதுவே பண்ணிடும். நான் பாருங்க இப்ப நான் என்ன பண்ண போறேன், இங்க நம்ம சாம்பிள் ஆப், மை டிப்ளாய் குரூப். இப்ப நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ரிவ்யூ, எல்லாமே கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு ரிவ்யூ பார்த்துக்கோங்க. அண்ட் கிரியேட் பைப்லைன் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு இங்க ஆட்டோமேட்டிக்கா ஒரு பைப்லைன் கிரியேட் ஆயிரும். இதுதான் நீங்க ஜென்கின்ஸ்ல பண்ணுவீங்க. ஸோ நமக்கு இந்த பைப்லைன் கிரியேஷன்றது ஜென்கின்ஸ்ல நீங்க டெவாப்ஸ்ல படிப்பீங்க. அண்ட் ப்ராஜெக்ட் கிளாஸ்ல இதை பத்தி நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்ப்பீங்க, ஜென்கின்ஸ்ல பைப்லைன் எப்படி கிரியேட் பண்றாங்கன்னு. அண்ட் அன்சிபிள்ன்ற டூல் வந்து டிப்ளாய்மெண்ட்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம கிட்ட நம்ம கிரியேட் பண்ணோன்னே பைப்லைன்ன்றது நமக்கு என்ன ஆகுதுன்னா இன் ப்ராக்ரஸ் அப்படின்றது நமக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. பட் ஆனா இப்போ இது என்ன ஆகும்னு பாருங்களேன், நமக்கு இங்க சுத்திட்டு இருக்கு அப்படின்னா மீனிங் நம்ம பைப்லைன்ன்றது எக்ஸிக்யூட் ஆகுது. ஆனா எனக்கு ஃபெயில்டு. ஏன் ஃபெயில்டுன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தனா, ஸோ நம்மளுக்கு இந்த சோர்ஸ் ஆர்டிஃபேக்ட் பக்கெட் இஸ் நாட் வெர்ஷன்ட் அப்படின்னு நமக்கு ஒரு எரர் அடிக்குது. நீங்க S3ல நீங்க ஒரு கான்செப்ட் படிச்சிருப்பீங்க. ஸோ நமக்கு கிட்டப்ல யாராவது ஒரு சேஞ்ச் பண்றாங்கன்னா கிட் கமிட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வச்சு அது கண்டுபிடிச்சிடும் புதுசா யாரோ சேஞ்ச் பண்ணிருக்காங்க கோடுல அப்படின்னு. ஆனா S3ல ஒரு ஃபைல் யாரோ சேஞ்ச் பண்றாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கும்னா அதுக்கு நீங்க வெர்ஷனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கெட் வெர்ஷனிங்ன்ற கான்செப்டை நீங்க யூஸ் பண்ணணும். இந்த S3னாலே நமக்கு பக்கெட் வெர்ஷனிங்ன்ற கான்செப்ட் தான். இப்போ என்ன பண்றேன், S3ல பக்கெட் வெர்ஷனிங் நான் எனேபிள் பண்ணிக்கிறேன். இப்போ எனேபிள் பண்ணி நம்ம சேவ் சேஞ்சஸ் அப்படின்னு கொடுத்த உடனே இப்போ நீங்க திருப்பி கோடு பைப்லைன்ல போயிட்டு ரீட்ரை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ திருப்பி அது ரீட்ரை பண்ணும். ஸோ நம்ம சோர்ஸ் வந்து எடுத்துட்டு வந்து டிப்ளாய்மெண்ட் பண்ண முடியுதா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். இப்போ நமக்கு இங்க சுத்திட்டு இருக்கு, லெட்ஸ் வெயிட். இப்போ அது ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துரும் எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சோர்ஸ் சக்சீடட்.
டிப்ளாய்மெண்ட்டும் கன்ஃபார்ம் சக்சஸ் ஆயிரும். ஏன்னா நம்ம இப்பதான் ரீசெண்டா நம்ம டிப்ளாய்மெண்ட் பண்ணோம். அப்ப டிப்ளாய்மெண்ட்டும் நம்ம சக்சஸ் ஆன உடனே அது பைப்லைனை ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிருச்சு, எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளும் என்ன பண்ணுவோம்னா இந்த பைப்லைனை நம்ம ஒரு வாட்டி போயிட்டு நம்ம வெரிஃபை பண்ணலாம். எப்படி வெரிஃபை பண்ணலாம்னா, நான் இப்ப பண்ணி வச்சிருக்கேன் பாத்தீங்களா, which is நம்ம இப்போ இந்த ஃபைலை நான் சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். cat index.html சொல்லிட்டு ஃபைனல் செக்மெண்ட்னு ஒரு ஃபைலை நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா டெவலப்பர் இந்த கோடை இன்னும் அப்லோட் பண்ணவே இல்லை. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்ப இந்த கோடனா இப்ப நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஒரு கண்டினியூஸ் இன்டகிரேஷன் அப்படின்னு நம்ம பண்ணியாச்சு. நமக்கு டெவாப்ஸ்ல இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ஸோ என்ன வார்த்தை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு கண்டினியூஸ் இன்டகிரேஷன், கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட். ஆட்டோமேட்டிக்கா இன்டகிரேட்டும் பண்ணி டிப்ளாய்மெண்ட்டும் பண்ணும். இன்டகிரேட்டிங் என்னன்னா, S3 இருந்து கோடு எடுத்துட்டு வந்து கோடு டிப்ளாய் வழியா EC2ல புஷ் பண்றது தான் கண்டினியூஸ் இன்டகிரேட்டிங். டிப்ளாய்மெண்ட்னா என்ன, இந்த கோடு நமக்கு டிப்ளாய்மெண்ட் பண்ணது பாத்தீங்களா, S3யும் CD-யும் பேசுறது இன்டகிரேட்டிங், CD நம்மளுக்கு EC2ல புஷ் பண்றது டிப்ளாய்மெண்ட். அப்ப கண்டினியூஸ் இன்டகிரேஷன் அண்ட் கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட் இதை மேனேஜ் பண்றது ஜென்கின்ஸ். நம்ம இங்க கோடு பைப்லைன்ற டூலை வச்சு நம்ம இதை மேனேஜ் பண்றோம். இப்ப நம்ம ஃப்ளோவை செட் பண்ணியாச்சுங்க, அவ்வளவுதான். இதுக்கு மேல நம்ம வேடிக்கை பார்க்க வேண்டியது நம்மளோட வேலையே. அடுத்த 1 மாசம் 2 மாசம் நம்ம அந்த டெவலப்பர்ஸ் ஒர்க் பண்ற வரைக்கும் நம்ம வேடிக்கை தான் பார்க்க போறோம். ஏன்னா அந்த டெவலப்பர் வேலையை முடிச்சு S3ல ஒரு கோட் அப்லோட் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம ப்ரொடக்ஷன் மிஷின்ல போயிட்டு அவுட்புட்டே காமிச்சிடும். வேணா இப்ப போய் பார்ப்போமே. இப்ப நம்ம ப்ரொடக்ஷன் மிஷின் நான் ஓபன் பண்றேன். இப்ப நான் ரீஃப்ரெஷ் பண்ணனா எனக்கு வெறும் hello cdcp கிளாஸ்ன்ற டேட்டா மட்டும் தான் இருக்கு. இப்ப நான் என்ன பண்றேன், என்னோட ஒயிட் கலர் மெஷினுக்கு போய்க்கிறேன். இது நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஸோ ஒயிட் கலர் மெஷின்ல இருக்கும். இப்போ நான் என்னோட ஃபைல நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். index.htmlன்ற ஃபைல்ல நான் ஃபைனல் செக்மெண்ட் அப்படின்ற ஒரு டேட்டாவை நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்றேன், ஸோ திருப்பி நம்ம வெளியில வந்துருவோம். நான் மீனிங் நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெளியில கூட வேணாம், அப்படியே நான் என்ன பண்றேன், ஜிப் பண்றேன். ஸோ ஜிப் -r ரிகர்சிவ்லி எனக்கு என்ன ஜிப் பண்ணுனா, எனக்கு இங்க இருக்கிற எல்லா கண்டென்ட்டும் ஜிப் பண்ணு. ஜிப் பண்ணி எங்க போட்டுரு, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டாட் டாட்னா பின்னாடி ஒரு ஃபோல்டருக்கு பின்னாடி இது அப்படியே சாம்பிள் SAMPLE app.zip இங்க இருக்கிற எல்லா ஃபைல்ஸையும் இப்படி நான் கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும்னா, இங்க இருக்கிற எல்லா ஃபைல்ஸையும் ஜிப் பண்ணி எனக்கு ஒரு ஃபோல்டர் முன்னாடி போயிட்டு ஸ்டோர் பண்ணிடும். அப்ப நான் இப்போ LSன்னு கொடுத்தேன்னா எனக்கு இங்க இருக்கிற சேம் 3 ஃபைல்ஸ் தான். ஆனா CD டாட் டாட்னு நான் பின்னாடி வந்துட்டு இங்க நான் LS-LRTன்னு பயன்படுத்தினா எனக்கு sample app.zip அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜிப் ஃபைல் இருக்கு. இப்ப நான் என்ன பண்ண போறேன், இந்த ஜிப் ஃபைலை நான் புஷ் பண்ண போறேன். எதுக்கு, என்னோட S3க்கு. எப்படி, AWS S3 காப்பி. எதை காப்பி பண்ணு, சாம்பிள் ஆப் டாட் ஜிப் ஃபைல காப்பி பண்ணு. எதுல போய் ஸ்டோர் பண்ணணும், S3ல என்னோட பக்கெட் பேர். என்ன பக்கெட் பேர்னா, 1 செகண்ட், மைக்ரேஷன் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு பக்கெட் பேர். S3ல உங்க பக்கெட் பேர் அப்படியே காப்பி பண்ணிருங்க. இப்ப நம்ம ஆப்ஜெக்ட்டுக்கு போயிருவோம். கடைசியா எப்ப அப்லோட் பண்ணாங்கன்னா 11:21 யாரோ அப்லோட் பண்ணிருக்காங்க. அப்படியே இருக்கட்டும். நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கோட காப்பி இப்போ இந்த மெஷின்ல போயிட்டு இங்க நான் பேஸ்ட். இப்ப நான் ரன் பண்ணனா ஆட்டோமேட்டிக்கா அப்லோடு, என்னோட டேட்டா அப்லோட் ஆயிருச்சு. இப்ப 11:21 யாரோ மாத்திருக்காங்க. இப்ப நான் ரீஃப்ரெஷ் பண்ண வச்சுக்கோங்களேன், 11:46 யாரோ அப்லோட் பண்ணிருக்காங்க. இப்போ என்னோட கோடு பைப்லைன் யூஸ் பண்ணா அது நடந்து இங்க டிப்ளாய்மெண்ட் சுத்திட்டு பாருங்க, டிப்ளாய்மெண்ட் நடக்குது. அப்ப மீனிங் இங்க நான் போய் இப்ப நான் ஃபைலை ரீஃப்ரெஷ் பண்ணா ஃபைனல் செக்மெண்ட் ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆயிருச்சு. இதே மாதிரி இனிமே டெவலப்பர் எவ்வளவு சேஞ்ச் பண்ணாலும் பண்ணி முடிச்சு என்ன பண்ணுவாங்க, ஜிப் பண்ணி அப்லோட் பண்ணாங்கன்னா வேலை ஓவர். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன், மறுபடியும் CD நான் என்னோட சாம்பிள் ஆப்குள்ள போயிடுறேன், vi index.html. இப்ப ஃபைனலா நான் என்ன பண்றேன், நான் என்ன பண்ணிடுறேன்னா புதுசா ஒரு லைன், ஓகே எக்ஸாம்பிள், ஸோ செகண்ட் லைன் அப்படின்ற ஒரு டேட்டா சேவ் அண்ட் குவிட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு ஜிப் பண்றோம். ஸோ ஜிப் பண்ணி முடிச்சோம், எனக்கு ஜிப் ஆயிருச்சு. நான் CD டாட் டாட்னு வெளியில வந்துட்டு நான் என்ன பண்றேன், எனக்கு AWS S3ல எனக்கு இந்த ஃபைலை காப்பி பண்ணிடு அப்படின்னு நான் இப்ப காப்பி கமாண்டை பயன்படுத்தினா எனக்கு மறுபடியும் எனக்கு இது அப்டேட் ஆயிரும். இப்போ என்னோட வெப்சைட்ல போயிட்டு நான் ரீஃப்ரெஷ் பண்ணனா நடந்துகிட்டு இருக்கு, வெயிட். செகண்ட் லைன்ன்ற டேட்டா ஆட் ஆயிடுச்சு. அவ்வளவுதாங்க. ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன வந்துடும்னா, இப்ப டெவலப்பர் பண்ணி முடிச்சு S3ல அப்லோட் பண்ண நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் மிஷின்ல 10 மிஷினா இருக்கட்டும் 100 மிஷினா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே போயிட்டு எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆயிரும். இதுதான் கண்டினியூஸ் இன்டகிரேஷன், கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட். நம்ம ஒரு வாட்டி கஷ்டப்பட்டு இந்த ஃப்ளோவை நம்ம செட் பண்ணிடுறோம்.
இது நீங்க ஒரு 2 நாள் 3 நாள் கூட டைம் எடுத்துக்கோங்களேன். பொறுமையா எல்லாமே கரெக்டா பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா அடுத்த 2 மாசம் 3 மாசத்துக்கு நீங்க உட்காந்து வேடிக்கை பார்க்க வேண்டியதான் உங்களோட வேலையே. ஏன்னா அவங்க முடிப்பாங்க, அப்லோட் பண்ணுவாங்க, அது டைரக்டா போயிட்டு நம்ம ப்ரொடக்ஷன் மிஷின்ல வந்துடும். அப்ப டெவாப்ஸை ஃபுல்லா லேர்ன் பண்ணி முடிச்சவங்களுக்கு டைம் எஃபோர்ட், மீனிங் நீங்க மேனுவலா பண்ற வேலை. இப்போ நம்ம இந்த சிடிசிபி யூஸ் பண்ணலாம் என்ன அர்த்தம்? ஒரு வாட்டியும் டெவலப்பர் கொடுக்குற கோட நீங்க தான் போயிட்டு மேனுவலா டிப்ளாய்மெண்ட் பண்ணுவீங்க. 100 மிஷின்ல போய் டிப்ளாய்மெண்ட் பண்ண முடியுமா? சான்ஸே இல்லை. இப்போ இது ஒரு காம்ப்ளிகேட்டடான ஸ்டெப். அப்ப நம்ம அதுக்காக என்ன பண்றோம்னா டைம் ரெடியூஸ் பண்றதுக்காக டெவாப்ஸ்ல சில டூல்ஸ் நம்ம பயன்படுத்துறோம். அதே டூல்ஸ் ஏடபிள்யூஎஸ்லயும் இருக்கு. இந்த நேம் ஆஃப் கோடு டிப்ளாய் அண்ட் கோடு பைப்லைன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்மளுக்கு இதுல எஸ்என்எஸ் எஸ்கியூஎஸ் அப்படின்னு சொல்லி எஸ்என்எஸ் ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த எஸ்என்எஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்ற கான்செப்டை நீங்க தான் என்ன பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு நீங்க ஒரு டாஸ்காக பண்ண போறீங்க. எப்படி? ஸோ வெரி சிம்பிள். நம்ம பண்ண வரைக்கும் அப்படியே பண்ணிருங்க. ஸோ பண்ணி முடிச்ச அப்புறம் கோடு பைப்லைன்ல நோட்டிபிகேஷன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ல கிரியேட் நோட்டிபிகேஷன் ரூல். இதுல நமக்கு என்ன டார்கெட்? எஸ்என்எஸ் டாபிக்ன்ற நம்ம டார்கெட். இங்க சூஸ் டார்கெட்ல நம்ம கிரியேட் பண்ணிருக்கிற நீங்க எஸ்என்எஸ் டாபிக்கை நீங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? எஸ்என்எஸ் ஓபன் பண்ணி நீங்க ஒரு டாபிக் கிரியேட் பண்ணி அதை முடிச்ச அப்புறம் நீங்க இங்க வந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு உங்களுக்கு என்ன ஆகும்னா இமெயில் வரணும். அந்த இமெயில் வரதுல நீங்க என்னென்ன இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்றீங்களோ அதுதான் உங்களோட டாஸ்க். ஏன்னா நம்ம ஈஸியா கொடுத்துட்டோம்னா டாஸ்க்ன்றது எப்படி? ஸோ அப்ப நீங்க இமெயில் நோட்டிபிகேஷன், மீனிங் இப்படி யாராவது ஒருத்தர் அப்லோட் பண்ணாங்கன்னா இப்படி டிப்ளாய்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்ற நோட்டிபிகேஷன் நீங்க செட் பண்ணணும். ஸோ நோட்டிபிகேஷன் அண்ட் இங்கே நீங்க நோட்டிபிகேஷன் செட் பண்ணும்போது என்னென்னலாம் மெயிலா வரணும், என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் வரணும்ன்றது நீங்க கான்ஃபிகரேஷன் பண்ணிக்கலாம். உங்களோட சாய்ஸ் தான். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், கேன்சல் பண்ணி வெளியில வந்துடுறேன். இதை நீங்க ஹோம்ஒர்க்கா ப்ராக்டிஸ் பண்ணிருங்க. ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம கோடு டிப்ளாய்னா என்ன, கோடு பைப்லைன்னா என்ன அப்படின்ற நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ ஃபைனலா உங்ககிட்ட ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா கேன் டூ ஆஸ்க் மீ கைஸ் ஆர் எல்ஸ் வி ஆர் டன் ஃபார் த டே. நம்ம எல்லாத்தையும் delete பண்ணிட்டோம்னா நம்ம வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ எனி டவுட் சோ ஃபார்? ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. இப்போ வந்து ஏடபிள்யூஎஸ் டெப்ளாய் புஷ்ஷுக்கும் ஏடபிள்யூஎஸ் சிபிக்கும் என்ன ப்ரோ டிஃபரன்ஸ்? ரெண்டுமே புஷ் பண்றது தானே ப்ரோ? நம்ம டிப்ளாய் பொசிஷன்ல நம்ம கமாண்ட் கொஞ்சம் மாத்தி யூஸ் பண்ணோம். அதுல நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம ஆக்சுவலா நம்மளோட டைரக்டா நம்மளோட பக்கெட்ல நம்ம புஷ் பண்ணல. நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா நம்ம கோடு இந்த டிப்ளாய்ன்ற சர்வீஸ் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். அதனாலதான் கோடு டிப்ளாய் புஷ்ன்னு நம்ம பயன்படுத்துறோம். வேணா நம்ம இந்த கமாண்ட் நான் ஓபன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்க நம்ம டிப்ளாய் புஷ் அப்ளிகேஷன் நேம் சாம்பிள் ஆப். இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இந்த சாம்பிள் ஆப்ன்ற அப்ளிகேஷனை டிபெண்ட் பண்ணி தான் நான் என்னோட கோடை நான் புஷ் பண்றேன் அப்படின்னு நான் இங்க சொல்லியிருக்கேன். ஸோ இதுதான் நம்ம இப்ப டைரக்டா நம்ம S3 புஷ் பண்ணல. நம்ம என்ன பண்ணிட்டோம்னா நம்ம இந்த சாம்பிள் ஆப் வழியாக நான் எனக்கு இது ஜிப் பண்ணி எனக்கு புஷ் பண்ணிரு அப்படின்னு சொல்லிட்டோம்னா என்னோட AWSல டிப்ளாய்மெண்ட் ப்ராசஸ் நான் இங்க சொல்லியிருக்கேன். அதனாலதான் நம்ம டிப்ளாய் புஷ் அப்படின்னு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பண்ணியிருக்கோம். ஓ ஓகே. அருண் பிரசாத், நம்ம டிப்ளாய்மெண்ட் நம்ம டைமிங் நம்ம செட் பண்ணலாம். இந்த டைமிங் எப்படி நம்ம செட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இதை கிரான் டேப் அப்படின்னு நமக்கு ஒரு வழி இருக்கு. ஸோ நீங்க கிரான் டேப் அப்படின்னு பயன்படுத்தினீங்க, நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அப்போ நீங்க டைமிங் நம்ம செட் பண்ணலாம். ஸோ இது நீங்க கிளவுட் வாட்ச்ல போயிட்டு ஈவெண்ட் நம்ம கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ கிளவுட் வாட்ச்ல நீங்க ஈவெண்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சர்வீசஸ் கிளவுட் வாட்ச் கவர்னன்ஸ் கடையில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லெட்ஸ் சே கிரான் டேப் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. இது என்னன்னா நம்ம ஷெடியூலிங் தான் இது. ஸோ இது ஷெடியூலிங் யூஸ் பண்றதுக்காக வில் பி யூசிங் திஸ் எக்ஸ்பிரஷன். ஸோ இதுல நம்ம ஒரு ஈவெண்ட்டை நம்ம கால் பண்றதுக்காக வி கேன் யூஸ் கிரான் டேப். ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா நம்மளோட சோர்ஸ்ல நம்ம இப்போ எக்ஸாம்பிள் நம்ம இப்போ கோடு பைப்லைன்ல நம்ம சோர்ஸ் என்னமா பண்ணிருக்கோம்னா S3யோட நம்ம பக்கெட்டை தான் நம்ம சோர்ஸா நம்ம கொடுத்துருக்கோம். அப்ப மீனிங் என்னன்னா எப்பப்பெல்லாம் யாராவது ஒருத்தவங்க அப்லோட் பண்றாங்களோ அது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு டிப்ளாய்மெண்ட் ப்ராசஸ் நம்ம நடந்துரும். அது அப்படிதான் நம்ம இப்ப செட் பண்ணி வச்சிருக்கிற டிப்ளாய்மெண்ட். ஆனா நீங்க மற்ற டூல்ஸ்லாம் நம்ம ஜெனரிக் டெவாப்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது இல்ல நீங்க கிளவுட் வாட்ச்லயே நீங்க என்ன பண்ணலாம், இந்த கிரான் டேப் பயன்படுத்தலாம். இந்த கிரான் டேப்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நீங்க கேட்கிற மாதிரி 4 PM and 4 AM அப்படின்னு கேக்குறீங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப மினிட் நான் இங்க 0 செட் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் நமக்கு இங்க இன்டர்வல். ஸோ இன்டர்வல்ன்றது என்னன்னா 12. So past every 12th hour from 4 through 23 இல்ல
4 minutes past 4 and 4. The AM PM 1 second. Oh, AM PM நம்ம இது 12 hour ஃபார்மேட்ல தானே இருக்கு. சாரி 4 o'clock அதுக்கு அடுத்து நமக்கு என்ன வரும் 15 16. Yes. Four, 16. Yes. இப்போ நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 4 o'clock அப்படின்னு சரி இது 12 hour ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ 12 hour ஃபார்மேட்னா நீங்க 15 யூஸ் பண்ணீங்கன்னா 3 o'clock அப்படின்னு இருக்கும். அப்ப 16 யூஸ் பண்ணா 4 o'clock அப்படின்ற ஈவினிங் டைம்ல நமக்கு 4 o'clock அப்படின்ற செட். அண்ட் நீங்க இதுவே இங்க நீங்க 4ன்ற செப்பரேட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா ஸோ 4 and 16 இப்போ இந்த ரெண்டு டைமிங் நீங்க என்ன பண்ணணும்னா 4 o'clock எவ்ரிடே. மீது எல்லாமே ஸ்டார்னு கொடுத்தீங்கன்னா எவ்ரிடே நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஸோ நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணும். ஆனா நம்ம இப்போ cron tabன்னு யூஸ் பண்ணாதான் ஷெட்யூல் பண்ண முடியும். அண்ட் நீங்க இதுல நம்மளுக்கு AWSல கிளவுட் வாட்ச்ல ஈவெண்ட்ஸ் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம், நீங்க ஒரு ஈவெண்ட் ஷெட்யூல் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கெட் ஸ்டார்டர்ல ஷெட்யூல் இல்ல கிரான் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்க கிரான் டேப் ஆட் பண்ணிட்டு நீங்க டார்கெட்டை இன்வோக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்கா இந்த பேட்டர்ன்ல அது என்ன பண்ணும்னா ஈவெண்ட் நமக்கு கால் பண்ணும். ஸோ இது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்ம சில எக்ஸிகியூஷன்லாம் நடக்கணும். ஸோ நமக்கு லாம்டா கால் பண்ணணும் அப்படின்னு நம்ம இந்த ஈவெண்ட்ஸ்ன்றது ஆப்ஷன் அவைலபிளாக இருக்கு. நம்ம ஹலோ கிளாஸ் அந்த இது போட்டோம்ல, ஹலோ ஃபர்ஸ்ட் கோட் அந்த கோட்ல வந்து என்ன கோடா இருக்கும், சிஏ இல்ல C++, ஜாவா அந்த மாதிரி எதுனாலும் போட்டுக்கலாமா? இல்ல நம்ம இப்ப இது நம்ம இது பண்றோம் வெப் சர்வர் தான் நம்ம யூஸ் பண்றோம். அப்ப இண்டெக்ஸ்ட் HTML மட்டும் தான் யூஸ் பண்ணணும். மீனிங் HTML ஃபைல்ஸ். ஓகே. நம்ம வெப் சர்வர்ல HTTPD தான் நம்ம யூஸ் பண்றோம். HTTPD ல நம்ம இண்டெக்ஸ்ட் HTML தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனா நீங்க இதுவே ஒரு பெரிய அப்ளிகேஷன் டிப்ளாய் பண்றீங்கன்னா அப்போ ஜாவா பைத்தான்லாம் யூஸ் பண்ணலாம். ஜாவாக்கு ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணுவாங்க, பைத்தானுக்கு ஜாங்கோ யூஸ் பண்ணுவாங்க. அப்படி கிரியேட் பண்ணீங்கன்னா அங்கேயும் ஆனா HTML தான் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட், பேக் எண்ட்ல பைத்தான் அண்ட் ஜாங்கோ. ஸோ இப்படி எல்லாத்தையும் 5 யூஸ் பண்ணும்போது ஆனா அல்டிமேட்டா நீங்க இண்டெக்ஸ் HTML எங்க இருக்கோ அந்த பேஜ் தான் நீங்க பாயிண்ட் பண்ணி நீங்க வெப் சர்வர்ல போடுவீங்க. ஆனா நீங்க எக்ஸ்ட்ராவா இது எல்லாமே பக்கத்துல தனித்தனி ஃபோல்டரா உங்களுக்கு மீது எல்லா டேட்டாஸும் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இது நமக்கு வெப் சர்வர் சப்போர்ட் பண்ணாது, ஆப் சர்வர் தான் நமக்கு இந்த மாதிரி டைனமிக் டேட்டா எல்லாமே நமக்கு சப்போர்ட் பண்ணும். பட் ஆனா ஆப் சர்வர் யூஸ் பண்ணாலும் வெப் சர்வர் யூஸ் பண்ணாலும் HTML ஃபைல் தான் நமக்கு மெயினா இருக்கும். அதுதான் ஹோம் பேஜ் காமிக்கும். ஓகே ப்ரோ. டிப்ளாய் பண்ண கோட் வந்து சம்திங் ஹேப்பன் ராங்லி அப்படின்னா அப்ப நான் அதை ரோல் பேக் பண்ண முடியுமா? நம்ம டிப்ளாய்மெண்ட்டே ஆகாதுங்களே. இல்ல நான் பண்ணிட்டேன், மேபி ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி வந்து மாத்தி பண்ணிட்டேன், மேபி அதுவும் ஒர்க் ஆகும். பட் அது வந்து இல்ல அப்படிங்கிறாங்க, இது வேணா எங்களுக்கு வேற வேணும் அப்படின்னா அப்ப டிப்ளாய் பண்ணதை ரோல் பேக் பண்ண முடியுமா? நம்ம இங்க நம்ம டிப்ளாய்மெண்ட்டை ரோல் பேக் பண்ண முடியாது. ஆனா புதுசா கோடை சேஞ்ச் பண்ணி நீங்க அப்லோட் பண்ணீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா பழைய கோட் எடுத்துட்டு புது கோட் அப்லோட் பண்ணிடும். ஸோ இப்போ அந்த வெர்ஷனிங் போடுறதுல அது ஒரு டிராபேக் தான் இல்லையா? இப்ப நம்ம AWSல அவைலபிளா இருக்கிற ரிசோர்சஸ் வச்சு நம்ம டிப்ளாய்மெண்ட் பண்றோம். ஸோ இது AWSல இருக்கிற சின்ன எக்ஸாம்பிள்ஸ். வெர்ஷனிங்னா என்னன்னா அது ஒரு ட்ரிகர் தான். யாரோ ஒரு கோட் எப்படி அப்லோட் பண்ணிருக்காங்க அப்படின்றது ஒரு ட்ரிகர். அந்த ட்ரிகரை வச்சு நீங்க என்ன பண்றோம்னா இப்போ அங்க வெர்ஷனிங் எனேபிள் ஆச்சுன்னா கோட் பைப்லைன் அந்த ட்ரிகரை வச்சு நீங்க அப்லோட் பண்ணிருக்க கோடை அது போயிட்டு அவுட்புட்ல காமிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லெட்ஸ் சே இப்போ நீங்க தப்பா பண்ணிட்டீங்க, அப்ப என்ன பண்ணலாம், பழைய கோடை திருப்பி நீங்க புஷ் பண்ணீங்கன்னா கோட் பைப்லைன் பழைய கோடை எடுத்து போய் டிப்ளாய் பண்ணிடும்ல. அப்ப நமக்கு சேஞ்சஸ் மாடிஃபை பண்ணா திருப்பி பழைய ரிவர்ட் பேக்கே வந்துடும். நான் என்ன கொஸ்டின் கேட்கிறேன்னா, இப்போ ஆன் பிரம்ல வந்து நம்ம ஏதாவது டிப்ளாய் பண்றோம் அப்படின்னா வந்துட்டு ஓல்டு கோட்ஸ் கண்டென்ட்ஸை வந்து அட்லீஸ்ட் வி மைட் ஹேவ் சம் பேக்கப்ஸ், இந்த மாதிரி பேக்கப் எடுத்து வச்சுட்டு பண்ணுவோம். இன்கேஸ் ராங் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் திரும்ப அதை ரோல் பேக் பண்ணிட்டு திரும்ப சேஞ்ச் பண்ணி பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆப்ஷன் இதுல இருக்கா நம்ம ஆட்டோமேட் பண்றப்போ? இல்ல நீங்க கோட் இப்ப நம்ம அந்த சொல்யூஷன் நம்ம இதுல கிடையாது, இந்த டூல்ல கிடையாது. அதனாலதான் நம்ம அதுக்கு வேற ஒரு சொல்யூஷன் கொடுத்தேன். இதுல இந்த சர்வீசஸ்லாம் கிடையாது. ஸோ கோட் பைப்லைன்ல ஜஸ்ட் இது இப்ப நீங்க பார்த்த இந்த ஸ்டெப்ஸ் மட்டும் தாங்க. என்ன எங்க நம்ம எடுக்கிறோம், எங்க நம்ம மாடிஃபை பண்றோம் அப்படின்ற நம்ம ஜஸ்ட் ஒரு பைப்லைன் நம்ம செட் பண்றதுக்காக தான். ஸோ செட்டிங்ஸ்ல மீதி நம்ம ஜஸ்ட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் AWSல இந்த சர்வீஸ் அவைலபிளா இருக்கு. நீங்க கேட்கற மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் பண்ணணும்னா நம்ம ஜெனரிக் டெவாப்ஸ் தான் போகணும். DevOpsல தான் கவர் ஆகும் இல்லையா? புரியல, கேட்கல, சாரி. இல்ல DevOpsல தான் கவர் ஆகுமான்னு கேக்குறேன். கரெக்ட், அது நம்ம டெவாப்ஸ் ஜெனரிக் டெவாப்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இது AWSல DevOps டூல் யூஸ் பண்ணி நீங்க AWSல மட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் AWS டூல்ஸ் மட்டும் வச்சே நீங்க CDCP பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஒரு எக்ஸாம்பிள்.
ஓகே. ப்ரோ இப்போ மல்டிபிள் டெவலப்பர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க ஒரே யூசர் வச்சு ஆக்சஸ் பண்ணுவாங்க, யார் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மல்டிபிள் டெவலப்பர்ஸ் இருக்காங்க, என்ன பண்ண போறாங்க? இல்ல கோட் சேஞ்ச் பண்றாங்களா, யார் சேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்றோம். அது கிட்டப் தாங்க நம்ம யூஸ் பண்ணுவோம். கிட்டப்ல தான் நம்ம யார் யாரெல்லாம் அந்த கமிட் பண்றாங்க, யார் யார் கோட சேஞ்ச் பண்றாங்க, அதுல தான் நம்ம ட்ராக் பண்ண முடியும். S3ல வெர்ஷனிங் வச்சு நம்ம பண்ண முடியாது. ஓகே ப்ரோ, இந்த வீடியோ நீங்க அனுப்பிச்சு. புரியலங்க. இந்த ரெக்கார்டிங் வீடியோ நீங்க அனுப்பிச்சு. ரெக்கார்டிங் வீடியோங்களா? அது கிளாஸ் முடிஞ்ச அப்புறம் சென்ட் பண்ணுங்க. சார் இந்த கிளவுட் வாட்ச் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் சார். அந்த டயக்ராம்ல கொடுத்துருக்கீங்களா என்னென்ன சேஞ்சஸ் வந்து நம்ம பக்கெட்ல பண்ணாலும் அந்த கிளவுட் பைப்லைன்ல இது ஆகுன்ற மாதிரி நம்ம அது ஈவென்ட் கிரியேட். உங்க வாய்ஸ் பிரேக் ஆயிருச்சுங்க. ஈவென்ட் கிரியேட் ஏதோ சொன்னீங்க. கிளவுட் வாட்ச்ல வந்துட்டு இப்போ நம்ம S3ல என்னென்ன சேஞ்சஸ் பண்றோமோ, இப்போ ஆப்ஜெக்ட் என்னென்ன சேஞ்சஸ் பண்றோமோ அது கிளவுட் பைப்லைன்ல ரிஃப்ளெக்ட் ஆகுதுல்ல சார். அதுக்கு வந்து நம்ம கிளவுட் வாட்ச்ல இப்போ லாக்ஸ் வேணும்னா நம்ம புதுசா ஈவென்ட் கிரியேட் பண்ணணுமா கிளவுட் வாட்ச்ல? நம்ம ஆல்ரெடி நம்ம பைப்லைன் கிரியேட் பண்ணும்போதே கிளவுட் வாட்ச்ல போய் கிரியேட் பண்ணிருந்தோம் சொல்லிட்டோம். கிளவுட் வாட்ச் ஓபன் பண்ணீங்கன்னா நம்ம பைப்லைன் அந்த கிளவுட் வாட்ச் அதை மானிட்டரிங் பண்ணி தான் இருக்கு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இது இப்போ நம்ம ஒரு புதுசா நம்ம ஒரு பைப்லைன் கிரியேட் பண்ணும்போதே இங்க கிரியேட் பைப்லைன் கொடுக்கும்போதே இங்க கிளவுட் வாட்ச் நமக்கு எனேபிள் ஆகி தான் இருக்கும். இப்போ பக்கெட் இல்லை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரோல் நேம் நம்ம கொடுத்தோம். 1 செகண்ட். டிஃபால்ட் மேனேஜ்ட் கீ டைரக்டா இந்த ஸ்டெப் கஸ்டமர் லொகேஷன், கஸ்டமர் மேனேஜ்டு கோட் பைப்லைன். நம்ம லாஸ்ட் டைம் பண்ணும்போது இங்க கிளவுட் வாட்ச் ஆப்ஷன் நான் பார்த்தேன் டிப்ளாய் ஸ்டேஜ்ல வந்துச்சு. இத்தனை டிப்ளாய் ஸ்டேஜ்லயே அதுல ஏதாவது வந்துச்சு ஸ்டெப்? டிப்ளாய் ஸ்டேஜ்ல இல்லைங்க, நம்ம கோட் பைப்லைன்ல தாங்க வரும். இப்போ திடீர்னு அது நான் இப்போ புதுசா கிரியேட் பண்ணும்போது காணும். ஏன்னா அப்ளிகேஷன் நம்ம டிப்ளாய்மெண்ட் பண்ணுவோம், க்ளவுட் இது பண்ணுவோம், தட்ஸ் இட். பைப்லைன் அது கிளவுட் வாட்ச்ல வந்து எப்படி இருக்குன்னு காட்டுறீங்களா சார்? இப்போ அந்த லாக்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணது கிளவுட் வாட்ச்ல எப்படி இருக்கும்? site log group metrics. One second, நம்ம இப்போ பைப்லைன் நம்ம அது கிரியேட் பண்ணோம், பட் ஆனால் அந்த பைப்லைன் நமக்கு ஆப்ஷன்ஸே காணும். 1 செகண்ட். ரோல் அட்வான்ஸ் செட்டிங்ஸ், ஓகே ஓகே. ஓகே,
ஸோ இப்போ நீங்க கிளவுட் வாட்ச் ஈவெண்ட்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒருத்தர் 4 o'clock 4 AM 4 PM நமக்கு வேணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க பாத்தீங்களா? அப்ப கிளவுட் வாட்ச் ஈவெண்ட்ஸ்ல தான் நான் ஈவெண்ட்ஸ் கன்சோல் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ லுக் அண்ட் ஃபீல் நமக்கு சேஞ்ச் ஆனோம்னா எனக்கு ஈவெண்ட்ஸ்ல போனோன்னா இங்க காமிக்கும். பட் ஆனால் கெட் ஸ்டார்ட்னு வந்தோன்னா ஓகே புதுசா ஈவெண்ட். ஸோ இப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஒரு கோடு பைப்லைன் கிரியேட் பண்ணும் போதே நமக்கு என்ன ஆகும்னா டிஃபால்ட்டா ஒரு நமக்கு ரூல் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ மீனிங் என்னன்னா நமக்கு ஒரு ஈவெண்ட். ஸோ என்ன ஈவெண்ட்னா அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸோ நமக்கு இந்த கிளவுட் வாட்ச்ன்றது யாராவது ஒருத்தவங்க S3ல அவங்க டேட்டாவை புட் பண்ணாங்கன்னா, ஸோ புட் ஆப்ஜெக்ட் ஏதாவது பண்ணாங்கன்னா இது என்ன பண்ணும்னா நமக்கு இந்த AWS கோடு பைப்லைன் என்ன பண்ணுவோம் அந்த வெர்ஷனிங் எனேபிளா வச்சு நம்மளுக்கு இந்த வெர்ஷனிங் வச்சு அது கால் பண்ணும். ஸோ இது நம்ம இப்படி ஒரு ஈவெண்ட் நம்ம செட் பண்ணிருக்கோம். ஸோ இன்னும் நீங்க இப்போ 4 o'clock 4 PM ஈவெண்ட்லாம் நீங்களே வேணும்னா செட் பண்ணணும்னாலும் ஸோ நீங்க கிரான் டேப் வச்சு நீங்க செட் பண்ணிக்கலாம். ஸோ கிளவுட் வாட்ச்ன்றது இட்ஸ் ஜஸ்ட் மானிட்டர்ஸ். யாராவது ஒருத்தவங்க அப்லோட் பண்றாங்களா, அப்லோட் பண்ணணும் எனக்கு என்ன பண்ணேன் இந்த பைப்லைன் எனக்கு கால் பண்ணிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மானிட்டரிங் பண்ணும். ஸோ இது நம்ம கோடு பைப்லைன் நம்ம கிரியேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இல்ல, ரெண்டாவது ஸ்டெப்ல நம்மளுக்கு இங்க சோர்ஸ்ன்ற ஸ்டேஜ் நம்மளுக்கு கேட்கும். ஓகே ஓகே தேங்க்ஸ் சார். So guys, we can see the next part in upcoming days. Thank you.